ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிக்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போயிருக்கிற இடத்துக்கு பச்சை பாஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஷாப்பிங் தான் போயிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. பாத் இப்போ பார்த்தீங்கன்னா, தீபாவளி நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பச்சை பாஸ் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வந்து போயினே இருந்தால் அங்கிள் வந்து நேராக பச்சை பாஸ் நேராக விடாமல் அங்கே ஆட்டோலாம் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கிங் வழியாக விட்டாங்க. அதுவே கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. இது சாரி தான் எங்களால் இது பச்சை பாஸை காட்ட முடியல. ஆனால் நல்ல வேளை நம்ம வந்து ஒரு வழியாக பச்சை பாஸ்க்குள்ளே வந்துட்டோம். அடுத்தது நேராக போனால் சாரீ கலெக்ஷன் வந்துச்சு. சாரீ கலெக்ஷனும் நம்மளுக்கும் செட் ஆகுமா? அதனால் நான் என்ன பண்ணேன், உடனே ஓட்டேன். ஆனால் சாரீ கலெக்ஷனும் கொஞ்சம் ஜிகின நல்லா தான் இருந்துச்சு. நல்லா மீன் பார்த்தா லிஃப்ட்டில் போய் ஏன்னா மூச்சு அப்படியே அடிக்குதுங்க, அவ்வளோ ஜனம். நீங்கள் சண்டே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஜனமாக இருக்குது. நாங்களே சண்டே போயிட்டு ரொம்ப ஜனமாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் நடுமுச்சி செக்ஷனுக்கு வந்துட்டேன். அது ஒரு வழியாக போயிட்டு பார்த்தா கலெக்ஷனே அவ்வளோவா இல்லைங்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாரும் எடுத்துன்னு போயிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அந்த சைடு போய் பார்க்குறேன், அங்கே அதுவோட இதுவாகவே இல்லைங்க, அழுக்கா இருந்துச்சுங்க. அதுக்கடுத்து சரி வந்ததுக்கு ஒரு 2-3 ட்ரெஸ் ஆச்சு எடுக்கணுமே எடுத்துட்டு பேண்ட்லாம் எடுத்துட்டு டேடி செக்ஷனுக்கு வந்துட்டேன். அதுக்கடுத்து டேடி செக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. டப்பாஸ்லாம் நல்லா நல்லா இதுவாக வெடிக்கணும், அதனால இது மாதிரிலாம் வேணாம் எனக்குன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சாதாரணமாக எடுத்துக்கினாங்க. அதுக்கடுத்து அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா போகலான்னு போயிட்டோம். அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த எஸ்கலேட்டரில் விளையாண்டுருந்தேன். போயிட்டு மேலே கீழேன்னு வந்தேன். அதுக்கடுத்து எங்கள் அக்கா வந்து போட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூம் போயிட்டு ட்ரையல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. அதுக்கடுத்து கீழே வந்துட்டோம். ஒரு வழியாக கீழே நான் எஸ்கலேட்டர் வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து மைந்து எதிரிலே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து நேராக போனால் எங்கள் அம்மா அங்கே சாமி இருக்குது, விநாயகர் ஒன்று நல்லா அங்கே ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோலாம் பிடிச்சிருந்தோம். அதுக்கடுத்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா வெளியே நாங்கள் ஆர்டர்லாம் KFC சிக்கன், அதுக்கடுத்தது எங்கள் அக்காவுக்கு பர்கர்லாம் ஆர்டர் போட்டு வந்துட்டு நானும் அக்காவும் அப்படியே பேசினே ஒரு பிளான் போட்டோம். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகலாம், இன்னொன்று வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கடுத்து வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சுங்க. அந்த அண்ணா ரொம்ப இதுவாக சீன் பண்ணி ஓட்டியிருந்தாங்க. அதனால் ஆக்சிடெண்ட்லாம் போலீஸ்லாம் வந்துட்டு எல்லாம் ஜனமாக ஆகிட்டு நீங்களும் பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க, நல்லா பொறுமையாக ஓட்டுங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டுங்க. சின்ன பசங்களெல்லாம் ஓட்ட விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஹெல்மெட்லாம் போட்டுன்னு ஓட்டுங்க, போலீஸ் ஹெல்மெட்லாம் போடாதீங்க. சரி பாலார் பீச்சில் ஜாலியாக காற்றெல்லாம் வாங்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரே இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அக்காவும் பேசினே வந்தோங்க ஜாலியாக. ஆனால் அந்த பச்சை பாஸ் போனது தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்து என்ன பிளான்னா ஜூடியோ தான் நாங்கள் வந்துட்டோம். அதான் சொன்னோம் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது உமன்ஸ் செக்ஷன், மேலே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸு. நாங்கள் கீழே வந்து இப்போ மேக்கப் செட்லாம் நிறையாவே இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை மீன்னு ஒரு இதுலேயும் போட்டுருந்துச்சு, ஒரு மேக்கப் செட்லேயும் மேக்கப் திங்ஸ் மட்டும். எல்லாம் இப்போ கேர்ள்ஸும் எல்லா லேடிஸும் எடுத்து அந்த லிப்ஸ்டிக்லாம் ட்ரைமீன்னு போட்டு இருக்கலனால அதெல்லாம் எடுத்து எல்லோரும் அப்படியே மேக்கப் போட்டுருந்தாங்க. சரி நம்ம என்ன சும்மா இருக்கோமா அப்படின்னான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட காதில் வந்து சொல்லிட்டு நானும் எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேங்க. சென்ட்டு மட்டும் இதெல்லாம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் எடுத்து பார்த்துன்னு இருந்தாங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. பார்த்தா எல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு சென்ட்டும் மேக்கப் திங்ஸும் மட்டும் ஒன்று வாங்கினாங்க. அது பேர்லாம் நம்மளுக்கு தெரியுமா? அதனால நான் மேலே வந்து மென்ஸ் செக்ஷன் போயிட்டேன். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா
சென்ட்டெல்லாம் நாங்கள் அடிச்சுன்னு விளாண்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே லைனாக ஒரு சென்ட் அடிச்சுன்னே வந்துருந்தாங்க. எங்கள் அம்மாலாம் வேணாம்டா வேணாம்டா வச்சிட்றான்னு சொல்கிறாங்க. நான் எல்லாம் ஸ்மெல்லெல்லாம் பார்த்துன்னு இருந்தேங்க. அதுக்கடுத்து மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு மேலே நாங்கள்லாம் ட்ரெஸ் எடுத்துன்னு வந்துட்டோம். ஒரு வழியாக ஜூடியோ விட்டு கிளம்பி ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்து நான்